நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஒரு புறம் தொடங்கி நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கரப்பான் பூச்சி கட்சியினர் இங்க டெல்லியில பேரணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில மிகவும் பரபரப்பான பதற்றமான சூழல் அங்கு நிலவிட்டு இருக்கு. தற்போதைய நிலையில குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு செல்லக்கூடிய வாயில்களும் தற்காலிகமாக மூடப்படுவதாகவும் அங்கு ஆயுதம் ஏந்திய துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வந்திருக்கிறது. இது முக்கிய செய்தியா பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாஸ்திரி பவன் அருகே கண்ணீர் புகை குண்டுகள் வீசி இந்த போராட்டத்தினர் கலைக்கப்பட்டாங்க அப்படின்றத பார்த்தோம். இப்போ குடியரசுத் தலைவர் மாளிகை வாயில்களும் அடைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன நடக்குது? அந்த பகுதிக்கு இந்த பகுதிக்குமான டிஸ்டன்ஸ் என்ன, தூரம் என்ன, அங்கேயும் இந்த ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல்னு ஒன்று இருக்கா? அதாவது குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு செல்லக்கூடிய பாதை என்பது அடைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நாடாளுமன்றத்திற்கு வெகு அருகே தான் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு செல்லக்கூடிய அந்த ராய்சனா ஹில்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய பகுதி அமைந்திருக்கிறது. பார்லிமெண்ட்ல இருந்து சுமார் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் குடியரசுத் தலைவர் மாளிகையும் அமைந்திருக்கிறது. அதே பாதையில் தான் பிரதமர் அலுவலகத்தினுடைய முன்னாள் பழைய அலுவலகம், அதே போல நார்த் பிளாக், சவுத் பிளாக் அலுவலகம் கூட அமைந்திருக்கிறது. போராட்டக்காரர்கள் நடத்தி வரக்கூடிய போராட்டம் நடைபெறுகின்ற இந்த பகுதிக்கும் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கும் இடைப்பட்ட தூரம் என்பது சுமார் தோராயமாக 2 கிலோமீட்டர். இருப்பினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு செல்லக்கூடிய, அதாவது குடியரசுத் தலைவர் மாளிகை என்று சொல்லுகின்ற போது அந்த ராய்சனா ஹில்ஸ் பகுதிக்கு செல்லக்கூடிய பாதைகள் அடைக்கப்பட்டு அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. சாதாரண நாட்களிலேயே எப்போதும் அங்கு காவல்துறையினுடைய பாதுகாப்பு அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கும். தற்போது இந்த காக்ரோச் ஜனதா கட்சியினுடைய போராட்டத்தை கருத்தில் கொண்டு கூடுதலாக அங்க பாதுகாப்பு, ஆயுதம் ஏந்திய காவல்துறையினர் மற்றும் சிஆர்பிஎஃப் படையினுடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. மற்றபடி குடியரசுத் தலைவர் வாயில் என்பது எப்போதுமே அடைக்கப்பட்டுதான் இருக்கும். அது எப்போதும் திறந்திருக்காது. யாரேனும் முக்கிய நபர்கள் பார்ப்பதற்காக அப்பாயின்மெண்ட் இருந்தால் மட்டுமே அந்த வாயில் திறந்திருக்கும். அதுவும் தற்போது குடியரசுத் தலைவர் நாட்டில் இல்லாத நேரம். எனவே அது வழக்கம் போல எப்போதும் மூடப்பட்டுதான் இருக்கிறது. ஆனால் மாளிகைக்கு செல்லக்கூடிய பாதைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மூடப்பட்டிருப்பது என்பது உண்மை. ரமேஷ், ஒரு கிளாரிட்டிக்காக கேட்குறேன். இப்போ இந்த பகுதிகள் நம்ம காலையிலிருந்து நிறைய பகுதிகளை பார்த்துட்டு இருக்கோம், பதற்றமான இருக்கக்கூடிய பகுதிகள்ன்ட்டு. இந்த இடத்துல எல்லாம் எப்பயுமே துணை ராணுவ படையினர் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டிருப்பாங்களா? இப்போ இன்னைக்கு போராட்டம் நடக்குது, நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் போகிற நிலையில அப்படின்றதுக்காக அங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்களா? அது ஒரு கிளாரிட்டி தாங்களே. ஒரு யூனியன் பிரதேசம், எனவே டெல்லியினுடைய பாதுகாப்பை எப்போதுமே டெல்லி காவல்துறை மட்டுமின்றி துணை ராணுவ படையினரும் சேர்ந்தே மேற்கொள்வார்கள். துணை ராணுவ படை என்று சொல்லுகின்ற போது அது சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, இந்தோ திபெத்திய பாதுகாப்பு படை உள்ளிட்ட வீரர்களும் பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டிருப்பார்கள். இரண்டுமே மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் தான் வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லி காவல்துறையும் சரி, துணை ராணுவ படையும் சரி மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் தான் வருகிறது. எனவே டெல்லியில் எப்போதுமே காவல்துறையினர், அதே போல துணை ராணுவ படையினர் ஆயுதம் ஏந்தி பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுத்தப்பட்டிருப்பார்கள். ஜந்தர் மந்தர் பகுதியிலுமே எப்போதுமே ஏதாவது ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். எனவே அந்த பகுதியிலும் எப்போதும் காவல்துறையினுடைய பாதுகாப்பு இருக்கும். ஆனால் தற்போது சிஜேபி அமைப்பினரின் இந்த போராட்டம் மற்றும் பேரணியை தொடர்ந்து கூடுதலான பாதுகாப்பு என்பது குவிக்கப்பட்டிருந்தது. இந்த போராட்டத்திற்காகத்தான் அங்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மடங்கு பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இது தவிர பாராளுமன்றத்தை சுற்றி பல அடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருந்தது. காரணம், அவர்கள் நாடாளுமன்றத்தை நெருங்கிவிடக் கூடாது என்பதற்காக கிட்டத்தட்ட நாடாளுமன்றத்தை சுற்றிலும் ஒரு பல அடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருந்தது. ஏனென்றால் நாடாளுமன்றத்திற்கு 4 திசைகளில் இருந்து செல்லலாம். இப்ப நாம் பார்த்த சாஸ்திரி பவன் வழியாகவும் செல்லலாம். ஜந்தர் மந்தர் பகுதிக்கு அருகே பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. அவற்றை கடந்தாலும் பாராளுமன்றத்திற்கு செல்லலாம். இந்த பக்கம் வந்தால் டிரான்ஸ்போர்ட் பவன் என்கிற ஒரு பவன் இருக்கிறது. அது நாடாளுமன்றத்தினுடைய பின்புற பகுதி. அந்த வழியாகவும் செல்லலாம். எனவே எந்த வழியிலும் அவர்கள் சென்று முற்றுகையிட விடக்கூடாது என்பதற்காக 4 திசையிலும் அந்த காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து போராட்டக்காரர்கள் நெருங்கி விடாமல் தடுப்புகளை அமைத்திருந்தனர். நன்றி ரமேஷ்குமார், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.